இந்த திருப்பலியானது மரித்த அன்னக்குட்டி, கீதா, ஜான் போஸ்கோ, ரோசி மேரி இருவருடைய ஆன்ம இளைப்பாற்றுக்காக அர்ப்பணிக்கப்படுகின்றது. தந்தை மகன் தூயாவின் பெயராலே நம் ஆண்டவராகிய இயேசு கிறிஸ்துவின் அருளும் கடவுளின் அன்பும் தூயாவின் நட்புறவும் உங்கள் அனைவரோடும் இருப்பதாக. இறையேசுவில் பிரியமான சகோதர சகோதரிகளே, இன்று அன்னையாம் திருச்சபை கிறிஸ்துவின் தூய்மை மிகு திரு உடலும் திரு இரத்தமும் இதை மிகுதியாக மகிழ்ச்சியுடன் கொண்டாடி கொண்டிருக்கின்றது. இந்த ஒரு பெருவிழாவை நாம் கொண்டாடும் பொழுது கிறிஸ்துவின் தூய்மையான அவருடைய உடலும் அவருடைய இரத்தமும் இந்த உலகிற்கு அவர் மிகுதியாக கொடுத்து நம்மோடு ஒரு புதியதொரு உடன்படிக்கை ஏற்படுத்தி நமக்கு ஒரு வாழ்வையும் நமக்கு ஒரு விண்ணக வாழ்வின் ஒரு உரிமையையும் அது மட்டுமல்லாமல் அந்த கடவுளுடைய உறவையும் நமக்கு கொடுத்திருக்கின்றார். அவருடைய இந்த அற்புதமான ஒரு கொடையினால்தான் நாம் இன்றும் கூட வாழ்ந்து கொண்டேதான் வருகின்றோம். நாம் சாக போவது இல்லை. இந்த ஒரு உறுதியான ஒரு உண்மையிலே, விசுவாசத்திலே, நம்பிக்கையிலே நாம் அனைவரும் வாழ நமக்கு அன்னையாம் திருச்சபை அழைக்கின்றது. ஆகவே இந்த ஒரு நம்பிக்கையோடு, விசுவாசத்தோடு, உணர்வோடு நாம் இந்த திருப்பலியில பங்கு கொள்வோம். கடவுள் அவருடைய திருவுடல் திரு இரத்தத்தின் வழியாக நம்மோடு வாழ்ந்து கொண்டு நம்மிலே நிலைத்து வாழ்கின்றார் என்ற ஒரு நம்பிக்கையோடு நாம் வாழ்வோம். My dear brothers and sisters in Christ Jesus, today the Holy Mother Church celebrates the feast of Corpus Christi, the body and blood of Christ. The feast is a beautiful feast that the whole of the church celebrates. The reason is that Jesus gave his body and blood for our own redemption, and at the same time that we are all becoming the redeemed society of Christ. And thereby whoever believes in the body and blood of Christ, whoever believes and celebrates the Corpus Christi are a redeemed society of Christ in this world. And when we celebrate, it is nothing but we are celebrating the real presence of Christ in our lives and in this world, and the real time presence of Christ in this world. The real presence of Christ is in and through his own body and blood of Christ, that he is with us. And the real time presence is that now in this time that he is still alive, and with his redeemed society he is always ever alive. And therefore we are not lost in this world by sin. We are not lost in this world by any catastrophes or disaster, but rather we are all found and redeemed, and we are all celebrating that redemption by the presence of his body and blood of Christ. Let us ask God's immense blessings so that we all may believe and trust forever throughout our lives, and we may bring this joy, bring this presence of the body and blood of Christ to far and wide to all the people by giving them hope in life and trust in God. For the times that we have gone away from the Lord, let us ask the Lord pardon and strength. எல்லாம் வல்ல இறைவனிடமும் சகோதர சகோதரிகளே உங்களிடமும் நான் பாவி என ஏற்றுக்கொள்கிறேன். ஏனெனில் என் சிந்தனையால், சொல்லாலும் செயலாலும் கடமையில் தவறியதால் பாவங்கள் பல செய்தேன்.
என் பாவமே, என் பாவமே, என் பெரும் பாவமே. ஆகையால் எப்பொழுதும் கன்னியான பரிசுத்த மரியாதையும் வான தூதர் புனிதர் அனைவரையும் சகோதர சகோதரிகளை எங்களை நம் இறைவனாகிய ஆண்டவரிடம் எனக்காக வேண்டிக் கொள்ள. எல்லாம் வல்ல இறைவன் நம் மீது இரக்கம் வைத்து நம் பாவங்களை மன்னித்து நம்மை முடிவில்லாத வாழ்வுக்கு அழைத்துச் செல்வாராக. ஆமென். இறைவா, இந்த வியப்புக்குரிய அருளடையாளத்தில் உம்முடைய பாடுகளின் நினைவை எங்களுக்கு விட்டு சென்றீர். உமது திருவுடல் திரு ரத்தம் ஆகியவற்றின் தூய மறைபொருளை வணங்கும் நாங்கள் உமது வீட்டின் பயனை இடைவிடாமல் தூய்த்து உணர்ந்து மகிழ அருள்வீராக. தந்தையாகிய இறைவனோடு தூய ஆவியாரின் ஒன்றியத்தில் இறைவனாய் என்றென்றும் வாழ்ந்து ஆட்சி செய்கின்ற உம்மை மன்றாடுகின்றோம்.
முதல் வாசகம் விடுதலை பயனிலிருந்து வாசகம். அதிகாரம் 24, இறைவார்த்தைகள் 3-8 முடிய. அந்நாட்களில் மோசே மக்களிடம் வந்து ஆண்டவர் சொன்ன அனைத்து வார்த்தைகளையும் விதிமுறைகளையும் அறிவித்தார். மக்கள் அனைவரும் ஒரே குரலாக ஆண்டவர் கூறிய வார்த்தைகள் அனைத்தையும் நாங்கள் செயல்படுத்துவோம் என்று விடையளித்தனர். மோசே ஆண்டவரின் வாக்குகள் அனைத்தையும் எழுதி வைத்தார். அதிகாலையில் அவர் எழுந்து மலை அடிவாரத்தில் ஒரு பலிபீடத்தையும் இஸ்ரேலின் 12 குரலுக்காக 12 தூண்களையும் எழுப்பினார். அவர் இஸ்ரேல் மக்களின் இளைஞர்களை அனுப்பி வைக்க அவர்களும் ஆண்டவருக்கு எரிபலிகள் செலுத்தினர். மாடுகளை நல்லுறவு பலிகளாகவும் ஆண்டவருக்கு பலியிட்டனர். மோசே இரத்தத்தில் ஒரு பாதியை எடுத்து கலங்களில் விட்டு வைத்தார். மறுபாதியை பலிபீடத்தில் மேல் தெளித்தார். அவர் உடன்படிக்கையின் ஏட்டை எடுத்து மக்கள் காதுகளில் கேட்கும்படி வாசித்தார். அவர்கள் ஆண்டவர் கூறிய அனைத்தையும் நாங்கள் செயல்படுத்தி கீழ்ப்படிந்திருப்போம் என்றனர். அப்போது மோசே இரத்தத்தை எடுத்து மக்கள் மேல் தெளித்து, இவ்வனைத்து வார்த்தைகளையும் இணங்க ஆண்டவர் உங்களோடு செய்துள்ள உடன்படிக்கையின் இரத்தம் இதோ என்றார். இது ஆண்டவர் வழங்கும் அருள்வாக்கு. இறைவா உமக்கு நன்றி. Second reading, a reading from the letter of Hebrews. When Christ appeared as the high priest of the good things that have come, then through the greater and more perfect tent, not made with hands, that is not of this creation, he entered once for all into the holy place,
taking not the blood of gods and slaves, but his own blood, thus securing an eternal redemption. For if the sprinkling of defiled persons with the blood of goats and bulls and with the ashes of the heifer satisfies for the purification of the flesh, how much more shall the blood of Christ, who through the eternal Spirit offered himself without blemish to God, purify your conscience from the dead works to serve the living God. Therefore, he is the mediator of a new covenant, so that those who are called may receive the promised eternal inheritance. Since a death has occurred it redeems them from the transgressions under the first covenant. The word of the Lord. Thanks be to God. விண்ணகத்திலிருந்து இறங்கி வந்த இவ்வுணவை உண்பவர் என்னாலும் வாழ்வார் என்கிறார் ஆண்டவர். அல்லேலூயா 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 அல்லேலூயா. ஆண்டவர் உங்களோடு இருப்பாராக. உம் ஆன்மாவோடும் இருப்பாராக. புனித மார்க்கு எழுதிய பரிசுத்த நற்செய்தியிலிருந்து வாசகம். ஆண்டவரே ஆட்சி உமக்கே. புளிப்பற்ற அப்ப விழாவின் முதல் நாள் வந்தது. பாஸ்கா ஆட்டுக்குட்டியை பலியிடும் அந்நாளிலே இயேசுவின் சீடர், நீர் பாஸ்கா விருந்துண்ண நாங்கள் எங்கே சென்று ஏற்பாடு செய்ய வேண்டும் என விரும்புகிறீர் என்று கேட்டார்கள். அவர் பின்வருமாறு கூறி தம் சீடருள் இருவரை அனுப்பினார். நீங்கள் புறப்பட்டு நகருக்குள் செல்லுங்கள். மண்குடத்தில் தண்ணீர் சுமந்து கொண்டு ஒரு ஆள் உங்களுக்கு எதிரே வருவார். அவர் பின்னே செல்லுங்கள். அவர் எந்த வீட்டிற்கு செல்கிறாரோ அந்த வீட்டின் உரிமையாளரிடம், நான் என் சீடர்களோடு பாஸ்கா விருந்து உண்பதற்கான என் அறை எங்கே என்று போதகர் கேட்க சொன்னார் என்று கூறுங்கள். அவர் மேல் மாடியில் ஒரு பெரிய அறையை காட்டுவார். அது தேவையான வசதிகளோடு தயார் நிலையில் இருக்கும். அங்கே நமக்கு ஏற்பாடு செய்யுங்கள். சீடர்கள் சென்று நகரை அடைந்து தங்களுக்கு இயேசு சொல்லியவாறே அனைத்தையும் கண்டு பாஸ்கா விருந்திற்கு ஏற்பாடு செய்தார்கள். அவர்கள் உண்டு கொண்டிருந்த பொழுது இயேசு அப்பத்தை எடுத்து கடவுளை போற்றி அதை பிட்டு அவர்களுக்கு கொடுத்து, இதை பெற்றுக்கொள்ளுங்கள், இது எனது உடல் என்றார். பின்பு அவர் கிண்ணத்தை எடுத்து கடவுளுக்கு நன்றி செலுத்தி அவர்களுக்கு கொடுத்தார். அனைவரும் அதிலிருந்து பகிர்ந்தனர். அப்பொழுது அவர் அவர்களிடம், இது எனது உடன்படிக்கையின் இரத்தம், பலருக்காக சிந்தப்படும் இரத்தம். இனிமேல் இறையாட்சி வரும் அந்த நாளில்தான் நான் திராட்சைப்பழ ரசத்தை குடிப்பேன். அதுவரை ஒருபோதும் குடிக்க மாட்டேன் என உறுதியாக உங்களுக்கு சொல்கிறேன் என்றார். அவர்கள் புகழ் பாடல் பாடிவிட்டு ஒலிவ மலைக்கு சென்றார்கள். இது வாழ்வு தரும் கிறிஸ்துவின் நற்செய்தி. கிறிஸ்துவே உமக்கு புகழ்.
இது எனது உடல், இது எனது உடன்படிக்கையின் இரத்தம். இயேசுவில் பிரியமான சகோதர சகோதரிகளே, ஆண்டவருடைய திருவுடல் திரு இரத்த பெருவிழாவை நாம் இன்று கொண்டாடுகின்றோம். கார்பூஸ் கிறிஸ்தி என்று கூறப்படுகின்ற இந்த பெருவிழாவானது ஆண்டவர் தன்னுடைய உடலை உடைத்து உணவாகவும் தன் இரத்தத்தை சிந்தி பானமாகவும் கொடுத்த அந்த நினைவை இன்று நாம் கொண்டாடுகின்றோம். பிரியமானவர்கள், இந்த பெருந்தொற்று உலக அளவில் மிகப்பெரிய தாக்கத்தை ஏற்படுத்தி இருக்கின்றது. பல ஆண்டுகள் வாழ்ந்துவிட முடியும் என்று நினைத்தவர்கள் எல்லாம் இன்று நம்மோடு இல்லை. நம்மோடு அன்போடு பழகி, நம்மோடு சிரித்து, நம்முடைய இன்ப துன்பங்களில் கலந்து கொண்டவர்கள் எல்லாம் பலர் இன்று நம்மோடு இல்லை. நான் உடல் அளவில் மிகவும் வலிமை உடையவனாக இருக்கின்றேன் என்று நினைத்தவர்கள் எல்லாம் இன்று நம் கண்முன்னே மருத்துவமனைகளிலும் அனுமதிக்கப்பட்டிருக்கின்றார்கள். பிரியமானவர்கள், இந்த காலகட்டத்தில், இந்த தருணத்தில், இந்த துன்பகரமான நேரத்தில் நாம் எப்படி ஆண்டவருடைய திருவுடல் திரு இரத்த பெருவிழாவை கொண்டாட முடியும்? இது எனது உடல், இது என்னுடைய இரத்தம் என்று தன்னுடைய உடலையும் உடைத்து இரத்தத்தையும் சிந்தி நமக்கு உணவாக கொடுக்கின்ற ஆண்டவர் இந்த காலகட்டத்தில் நாம் எப்படி இந்த விழாவை கொண்டாட முடியும்? திருப்பலியையும் நாம் நேரில் கண்டு பார்க்க முடியாது. ஆண்டவருடைய உடலையும் இரத்தத்தையும் நற்கருணையில் பெற்றுக்கொள்ளவும் முடியாது. இது இந்த தருணத்தில் ஆண்டவர் கூறுவதெல்லாம், என்னுடைய நினைவில் நீங்கள் அன்பு கொண்டு அதை செயலில் வெளிப்படுத்தும் பொழுதெல்லாம் என்னோடு இணைந்திருக்கின்றீர்கள், உங்கள் வழியாக நான் பிறருக்கு உணவு கொடுக்கின்றேன் என்று ஆண்டவர் கூறுகின்றார். பிரியமானவர்களே, புனித அகஸ்தினார் என்ன கூறுகின்றார் என்றால், உலகில் கடவுள் கொடுக்க முடியாத ஒரு கொடை என்னவென்றால், தன்னை விட மிகப்பெரிய பரிசு எதையும் கொடுக்க முடியாது என்று கூறுகிறார். என்ன அர்த்தம் அப்படின்னாக்கா, கடவுளுக்கு மேலாக எந்த பரிசும் இந்த உலகில் இல்லை. தன்னையே அவர் பரிசாக கொடுப்பது தான் மிகப்பெரிய கொடை. திருச்சபையும் அதை தான் கூறுகின்றது. கடவுள் தன்னையே உடலாகவும் இரத்தமாகவும் கொடுக்கின்ற அந்த கொடைதான் உலகில் மிகப்பெரிய பரிசு. அனைத்தையும் கொடுக்கின்ற கடவுள் தன்னையே கொடுப்பதுதான் மிகப்பெரிய பரிசு. மிஸ்திரியும் திருமந்தி, மிஸ்திரியும் ஃபிதேயி என்கின்ற மடல்களில் எல்லாம் திருச்சபை கூறுவது இதுதான். The biggest gift the church ever received is body and blood of Christ. இன்றைய இறை வார்த்தைகள் அனைத்தும் ஆண்டவருடைய திருவுடல் திரு இரத்தத்தை பற்றி தான் பேசுகின்றன. 1971ஆம் ஆண்டு வியட்நாமில் நடந்த உள்நாட்டு கலவரத்தில், உள்நாட்டு போரில் எத்தனையோ குருக்கள் கொல்லப்பட்டார்கள். அதில் ஒருவர் தான் பேராயர் பிரான்சிஸ் நகுயின் வியட்நாம் கர்தினாலாக இருந்தவர். கொல்லப்பட்டு விட்டார், இறந்து விட்டார் என்று எண்ணப்பட்ட இந்த பேராயர் கம்யூனிசவாதிகளால் சிறை அடைக்கப்பட்டார். சிறையில் எப்படி அடைக்கப்பட்டார் என்றால், தனிமை சிறையில் அவர் அடைக்கப்பட்டார். சுமார் 30 ஆண்டுகளுக்கு மேலாக சிறையில் இருந்த அவர் 9 ஆண்டுகள் சாலிட்டரி கன்ஃபைன்மெண்ட் என்று கூறப்படுகின்ற தனிப்பட்ட அறையில் வைக்கப்பட்டார். தனிமையில் இருக்க வேண்டும். ஒரு மனிதன் தனிமையில் இருக்க முடியுமா என்று மனையியல் வல்லுநர்கள் எல்லாம் ஆராயும் பொழுது கண்டுபிடிக்க ஒரு சிந்தனை என்னவென்றால், தனிமையில் ஒரு மனிதன் அதிக நேரம் செலவிடப்பட முடியாது, பைத்தியக்காரன் ஆகிடுவாங்க, சைக்கோவம் ஆகிடும். ஆனால் இவர் தனிப்பட்ட அறையில் 9 ஆண்டுகள் எதையும், சூரியனும் பார்க்க முடியாது, இரவா பகலா என்று கூட பார்க்க முடியாது. ஆனால் இவர் இறக்கவில்லை, மாறாக இந்த தனிப்பட்ட சிறையில் வைக்கப்பட்டு 1999ஆம் ஆண்டு விடுவிக்கப்படுகின்றார். அப்பொழுது உள்நாட்டு போர் எல்லாம் அமைதி நிலவி நாடு சாதாரண நிலைக்கு திரும்புகின்றது. 2000 ஆண்டு பாப்பரசர் 2ஆம் அருள் சின்னப்பர், அவரை சார்ந்த மக்கள், பேராயர்கள், கர்தினால்மாருக்கு இவர் அந்த ஆண்டுக்கான தியானத்தை போதிக்க செல்கின்றார். தியானத்தின் பொழுது அவர் சொல்றார், அந்த 9 ஆண்டுகள் கன்ஃபைன்மெண்ட்
சாலிடாரிட்டி, அந்த ஒரு அடைக்கப்பட்ட அறையில் எப்படி இருந்தார் அப்படின்னாக்கா, தினமும் திருப்பலி ஆற்றுவார். எப்படி திருப்பலி ஆற்றுவார் என்றால், அவருக்கு கொடுக்கப்பட்ட ஒரு சில திராட்சை ரசங்களை வைத்து, திராட்சை பழங்களை வைத்து ரசமாக மாற்றி தன்னுடைய கரங்களில் 3 துளி திராட்சை ரசத்தை ஊற்றி அதை ஆண்டவர் கூறிய அதே வார்த்தைகளை கூறி அங்கே திருவுடலையும் திரு ரத்தத்தையும் அருந்தி திருப்பலியை தினமும் மாற்றி அவர் வாழ்ந்து வந்தார். பிரியமானவர்களே, எத்தனையோ புனிதர்களை பார்க்கின்றோம். கோடி அற்புதர் புனித அந்தோனியாரில் தொடங்கி நம்மிடம் வாழ்ந்த புனித அன்னை தெரசா வரை பார்க்கின்றோம். அனைவரும் நற்கருணை ஆண்டவர் மீது அதிக பற்றுறுதி கொண்டிருந்தவர்கள், ஆழ்ந்த நம்பிக்கை கொண்டிருந்தவர்கள். எந்த ஒரு சிறிய காரியத்தை தொடங்கினாலும் நற்கருணை ஆண்டவர் முன்பாக அனைத்தையும் சரணடைய செய்து தொடங்கியவர் தான் அன்னை தெரசம்மா. கர்தினால் பிரான்சிஸ் நகுயின் இதை தான் அவர் தன்னுடைய வாழ்க்கையிலும் அனுபவித்தார். இறந்து விட்டார் என்று நினைத்த அவர் அங்கே மக்கள் முன்பாக ஒரு நல்லதொரு பேராயராக இருந்தார். பிரியமானவர்கள், நம்முடைய வாழ்க்கையிலும் ஆண்டவருடைய திருவுடல் திரு ரத்தத்தை அருந்துகின்றோம், உணவாக பெற்றுக்கொள்கின்றோம். நற்கருணை என்கின்ற அருட்சாதனத்தில் பெற்றுக்கொள்கின்றோம். மிகப்பெரிய பிரம்மாண்ட விழாவாக கொண்டாடுகின்றோம். ஆனால் இந்த விழா நமக்கு தேவையா? பிரம்மாண்டமாக நாம் கொண்டாட வேண்டுமா என்றால் அதற்கு திருச்சபை கூறுகின்ற கருத்து, பிரம்மாண்டத்திற்கு அப்பாற்பட்டது தான் நற்கருணை. ஆண்டவர் நற்கருணையில் என்ன நமக்கு வெளிப்படுத்துகின்றார் என்றால் கொடுப்பதை பற்றி பேசுகின்றார். கிறிஸ்துவை உணவாக உட்கொண்டு ஊட்டம் பெற்றவர்கள் பிறர் உணவில்லாமல் இறப்பதை பார்த்து ஏற்றுக்கொள்ள மாட்டார்கள் என்பதை நம்முடைய பாப்பரசர் இந்த ஆண்டு நமக்கு வெளிப்படுத்துகின்றார். அப்படின்னாக்கா திருப்பலிக்கு வரோம், திருப்பலி ஆற்றி விட்டு வெளியே போயிட்டு சிலர் உணவு இல்லாமல் சாகிறாங்க அப்படின்னாக்கா நாம் பெற்றுக்கொண்டது ஆண்டவருடைய திருவுடலாக இருந்தாலும் அதனுடைய அருளையும் ஆற்றலையும் பெற்றுக்கொள்ள தடையாக இருக்கின்றோம். நம்முடைய சிந்தனை, நம்முடைய எண்ணங்கள் அதற்கு தடையாக இருக்கின்றன. பூசை முடிச்சுட்டு வெளியே போகும்பொழுது இன்னொருத்தவங்க சாப்பாடு இல்லாமல் இறக்கின்றார்கள் என்றால் ஆண்டவருடைய திருவுடல் திரு ரத்தம் நம்முடைய உடலில் ஆற்றல் வெளிப்படுத்தப்படாமல் நாம் அதை தடுக்கின்றோம் என்பதை தான் நம்முடைய பாப்பரசர் அழகாக கூறுகின்றார். எத்தனையோ தேவாலயங்களில் திருப்பலி நிறைவு செய்யப்படுகின்றது, நிறைவேற்றப்படுகின்றது. உலகெங்கும் ஆயிரக்கணக்கான தேவாலயங்கள் இருக்கின்றது. இன்றைய விழாவில் தாயாம் திருச்சபை நமக்கு கூறுவதெல்லாம் ஆண்டவர் தன்னுடைய பிறப்பின் பொழுதும் இறப்பின் பொழுதும் பிறருக்கு உணவாக தன்னை வெளிப்படுத்தினார். பிறப்பின் பொழுது என்றால் மாட்டு குட்டைகளில் பிறந்தார். தீவன தொட்டியில் கிடத்து வைக்கப்பட்டிருந்தார். தீவன தொட்டி என்பது மிருகங்கள் அனைத்தும் உணவு உட்கொள்ளக்கூடிய ஒரு இடம், சாப்பிட்ற ஒரு இடம். அங்கே அவரை கிடைத்து வைத்திருந்தார்கள். இது எதை சின்னமாக கொண்டிருக்கின்றது, எதை வெளிப்படுத்துகின்றது? இதனுடைய உள் அர்த்தம் என்னவென்றால் ஆண்டவர் பிறந்த அந்த தொட்டியிலிருந்து தான் அனைவருக்கும் உணவு கொடுக்கப்படுகின்றது என்று. இன்றைய நட்சத்திரத்தில் பார்த்தோம், ஆண்டவர் மேலறையில் தன்னுடைய சீடர்களுடன் அடையாள முறையில் அங்கே திருப்பலியை வெளிப்படுத்துகின்றார். இது என்னுடைய உடல், இது என்னுடைய இரத்தம் என்று. ஆனால் சிலுவையில் அங்கே உடைத்து வெளிப்படுத்துகின்றார். அடையாள முறையில் வெளிப்படுத்திய அவர் அங்கே தன்னுடைய உடலை உடைத்து உணவாகவும் இரத்தத்தை சிந்தி பானமாகவும் வெளிப்படுத்துகின்றார். ஆக பிறப்பின் பொழுதும் இறப்பின் பொழுதும் ஆண்டவர் இயேசு கிறிஸ்து வெளிப்படுத்தியதெல்லாம் அவர் பிறருக்கு உணவாக வெளிப்படுத்தினார். தன்னை உடைத்து பிறருக்கு கொடுத்தார். இன்று ஆயிரக்கணக்கான தேவாலயங்களில் திருப்பலி ஆற்றப்படுகின்றது. ஆலயங்கள் ஆண்டவர் வாழ்கின்ற இடம். பிலிப்பைன்ஸில் எரிமலைகள் வெடித்து இயற்கை சீற்றங்கள் நடந்த பொழுது எத்தனையோ மக்கள் தங்க இடம் இல்லாமல் ஆலயத்திற்கு எடுத்து வரப்பட்டார். ஆலயங்களை அவர்கள் தங்கக்கூடிய இடங்களாக மாற்றினார்கள், மருத்துவமனைகளாக மாற்றினார்கள், தங்குமிடமாக மாற்றப்பட்டது, பிறர் உறங்குவதற்கு உறைவிடமாக மாற்றப்பட்டது. அதற்கு சில குருக்கள் எதிர்மறையான சிந்தனையை வெளிப்படுத்தினார்கள் பிலிப்பைன்ஸில். என்ன அப்படின்னாக்கா, ஆலயத்தில் நற்கருணை ஆண்டவர் இருக்கின்றார், அந்த இடத்துல மக்கள் தூய்மை இல்லாமல் வராங்க. அதற்கு பாப்பரசர் கூறிய கருத்து, ஆண்டவர் ஏற்படுத்திய முதல் திருவிருந்து மேல் அறையில் அவருக்கு சொந்தம் இல்லாத ஒரு இடத்தில்
அவருக்கு பரிசாக கொடுக்கப்பட்ட ஒருவருடைய இல்லத்தில் வெளிப்படுத்தப்பட்டது, நிறைவேற்றப்பட்டது. ஆலயம், தேவாலயம் என்பது நற்கருணை ஆண்டவர் இருக்கின்ற இடமாக இருந்தாலும் அந்த இடத்தில் பிற மதத்தினர், பிற இறை நம்பிக்கை இல்லாத மக்கள் சிந்தனையோடு உள்ளே வரும்பொழுது அங்கே அவர்கள் அனைவரும் இறைவனின் மக்கள். எவ்வாறாக தீவன தொட்டியில் அனைத்து மிருகங்களும் உணவு உண்ண வருகின்றதோ அதை போல தேவாலயமும் எல்லா தேவைகளுக்கு நிறைவாக கொடுக்கப்படுகின்ற ஒரு இடமாக தான் கருதப்படுகின்றது. இன்று இந்த பெரும் தொற்றில் பார்க்கின்றோம். இந்த பெருந்தொற்று எத்தனையோ இடங்களில் சென்று நிறைய டாக்டர்ஸ் முன்னாடி பார்ப்பதற்கு தயாராக இல்லை. மருத்துவர்கள்லாம் அவர்களுக்கு தொற்று வந்துவிடும் என்பது உண்மை. அதிலிருந்து அவர்கள் தங்களை காத்துக்கொள்வதற்காக மருத்துவமனைக்கு செல்லாமல் இருக்கின்ற சில டாக்டர்களும் இருக்கின்றார்கள். மருத்துவமனை மூடப்பட்டிருக்கின்ற சில மருத்துவமனைகளும் இருக்கின்றார்கள். இந்த நேரத்தில் உலகம் முழுவதும் பார்க்கின்றோம், எத்தனையோ தேவாலயங்கள் மருத்துவமனைகளாக மாற்றப்பட்டு இருக்கின்றன. எத்தனையோ குருக்கள் மருத்துவர்களாக படித்து அவர்கள் மருத்துவத்தை செய்கின்றார்கள். உதாரணத்துக்கு எங்களுடைய சபைக்கு குருமடமாக இருக்கின்ற புனித கஸ்பார் குருக்கள் மாணவர்கள் இல்லம் இப்பொழுது கொரோனா தொற்று நோயிலிருந்து காப்பாற்றப்படுகின்ற ஒரு மருத்துவமனையாக மாற்றப்பட்டு இருக்கின்றது. ஆக தேவாலயங்கள் எல்லாம் எதை குறிக்கிறது என்றால் எல்லா தேவைகளையும் நிறைவேற்றுகின்ற ஒரு இடம். ஆண்டவர் இயேசு கிறிஸ்து அனைவருக்கும் உரியவர், அனைவருக்கும் தன்னை உணவாக கொடுக்கின்றவர் என்பதுதான். ஆக பாப்பரசர் பிரான்சிஸ் கூறுவதும் இதுதான். திருப்பலியில் ஆண்டவரை உணவாக உட்கொண்டு விட்டு வெளியில் சென்று பிறருக்கு உணவு கொடுக்காதவர்கள் ஆண்டவருடைய இரத்தத்தையும் உடலையும் பெற்றுக்கொண்டு நடக்கின்ற பிணமாக வாழ்கின்றவர்கள் தான். அதை தான் நம்முடைய பாப்பரசன் கூறுகின்றார். ஆகவே இன்றைய நாளில் நாம் சிந்திப்போம், நாம் எந்த விதத்தில் ஆண்டவருடைய பெருவிழாவை கொண்டாடுகின்றோம், ஆண்டவருடைய திருவுடல் திரு ரத்த பெருவிழாவை கொண்டாடுகின்றோம். அவருடைய உடலை உடைத்து நமக்கு உணவாகவும் இரத்தத்தை சிந்தி பானமாகவும் நமக்கு கொடுத்தார். அவருடைய ஆற்றலை பெற்று வெறும் நற்கருணை உட்கொண்டு வாழ்ந்த புனிதர்கள் எத்தனையோ பேர். அவரை உட்கொண்ட நாம் பிறருக்கு எந்த விதத்தில் பயனாக இருக்கின்றோம், பிறருக்கு எந்த விதத்தில் கிறிஸ்துவை வெளிப்படுத்துகின்றோம், பிறருக்கு எந்த விதத்தில் கிறிஸ்துவை போதிக்கின்றோம் என்று சிந்தித்து பார்ப்போம். கிறிஸ்துவை உட்கொள்ளும் பொழுது எல்லோரும் நாம் கிறிஸ்துவாக மாறுகின்றோம். உலகத்தின் கடைசி நாள் எப்பொழுது என்று மறைநூல் வல்லுநர்கள் கூறுகிறார்கள் என்றால், எப்பொழுது உலகத்தில் எந்த நேரத்தில் திருப்பலி ஆற்றப்படவில்லையோ அப்பொழுதுதான் உலகத்தின் கடைசி முடிவாக இருக்கும் என்று. அப்படி என்றால் உலகத்தில் ஏதோ ஒரு இடத்துல, ஏதோ ஒரு மூலையில் ஏதோ ஒரு குரு திருப்பலி ஆற்றி கொண்டு தான் இருக்கின்றார். ஆண்டவருடைய உடலை உடைத்து இரத்தத்தை சிந்தி மக்களுக்கு உணவாக அவருடைய பிரசன்னம் இன்றும் இவ்வுலகில் இருக்கின்றது என்றுதான். தேவாலயங்களுக்கு செல்ல முடியவில்லை என்றாலும், நேரலையில் திருப்பலியை காண்கின்றோம் என்றாலும் ஆண்டவருடைய பிரசன்னத்தை ஏதாவது ஒரு முறை நாம் பெற்றுக்கொண்டிருப்போம். நற்கருணையாக தூய்மையான உள்ளத்தோடு, தூய்மையான எண்ணத்தோடு, தூய்மையான உடலோடு நாம் எப்பொழுது ஆண்டவரை சிந்தனையில் ஏற்றுக்கொள்கின்றோமோ அப்பொழுது நாம் அங்கே ஆண்டவருடைய பிரசன்னமாக மாறுகின்றோம். ஆகவே அந்த வரத்தை தேடி தொடர்ந்து ஜெபிப்போம். இந்த பெரும் தொற்றிலிருந்து ஆண்டவர் இவ்வுலகை, முக்கியமாக நம்முடைய நாட்டை முழுமையாக காத்திடவும், இதில் ஈடுபடுகின்ற எல்லா மக்களையும் தொற்று நோயிலிருந்து காத்து நம்மையும் அவருடைய பிரசன்னமாக மாற்றிட தொடர்ந்து ஜெபிப்போம். இறைவன் நம்மை, நம்முடைய குடும்ப உறவுகளையும் நிறைவாக ஆசீர்வதிப்பார். ஆமென். நம்பிக்கை அறிக்கை. ஒரே கடவுளை நம்புகின்றேன். விண்ணகமும் மண்ணகமும் காண்பவை காணாதவை யாவும் படைத்த எல்லாம் வல்ல தந்தை அவரே. கடவுளின் ஒரே மகனாய் உதித்த ஒரே ஆண்டவர் இயேசு கிறிஸ்துவை நம்புகின்றேன். இவர் காலங்களுக்கெல்லாம் முன்பே தந்தையிடமிருந்து பிறந்தார். கடவுளினின்று கடவுளாக, ஒளியினின்று ஒளியாக, உண்மை கடவுளினின்று உண்மை கடவுளாக உதித்தவர். இவர் உதித்தவர், உண்டாக்கப்பட்டவர் அல்ல, தந்தையோடு ஒரு பொருளானவர். இவர் வழியாகவே யாவும் படைக்கப்பட்டன. மனிதர் நமக்காகவும் நம் மீட்புக்காகவும் விண்ணகமும் இருந்து இறங்கினார். தூய ஆவியால் கன்னி மரியாவிடம் உடல் எடுத்து மனிதரானார்.
மேலும் நமக்காக பொந்திய பிலாத்தின் அதிகாரத்தில் சிலுவையில் அறையப்பட்டு பாடுபட்டு இறந்து அடக்கம் செய்யப்பட்டார். மறைநூல்களின்படி 3ஆம் நாள் உயிர்த்தெழுந்தார். விண்ணகத்துக்கு எழுந்தருளி எல்லாம் வல்ல தந்தையின் வலப்பக்கம் வீற்றிருக்கின்றார். வாழ்வோரையும் இறந்தோரையும் தீர்ப்பிட ஆட்சியுடன் மீண்டும் வர இருக்கின்றார். அவரது ஆட்சிக்கு முடிவு இராது. தந்தையிடமிருந்தும் மகனிடமிருந்தும் புறப்படும் ஆண்டவரும் உயிரளிப்பருமான தூய ஆவியாரை நம்புகின்றேன். இவர் தந்தையோடும் மகனோடும் ஒன்றாக ஆராதனை மாட்சியும் பெறுகின்றார். இறைவாக்குகள் வாயிலாக பேசியவர் இவரே. ஒரே புனித கத்தோலிக்க திருத்தூதர் வழிவரும் திரு அவையை நம்புகின்றேன். பாவ மன்னிப்புக்கான ஒரே திருமுழுக்கை ஏற்றுக்கொள்கின்றேன். இறந்தோரின் உயிர்ப்பையும் வரவிருக்கும் மறு உலக வாழ்வையும் எதிர்பார்க்கின்றேன். ஆமென். அன்புமிக்க சகோதர சகோதரிகளே, ஆண்டவருடைய திரு உடலும் திரு ரத்தத்தின் பெருவிழாவை மகிழ்ச்சியோடு நாம் கொண்டாடும் இந்த ஒரு நேரத்திலே நாம் கடவுளை நோக்கி மன்றாடுவோம். அவருடைய திருவுடல் திரு ரத்தம் நம்முடைய வாழ்விலே ஒரு புதியதொரு மாற்றத்தையும் புதியதொரு கடவுளுடைய உறவையும் நாம் பெற்றுக்கொள்ளவும் மற்றும் அந்த ஒரு நம்பிக்கையான ஒரு வாழ்க்கை மற்ற அனைத்து இனத்திற்கும் மிகுதியாக நம்முடைய அனைத்து மக்கள் மருத்துவமனையில் இருக்கின்ற அனைத்து மக்களுக்கும் நம்பிக்கை ஊட்டுவதாகவும் மற்றும் அவர்களுக்கு ஆண்டவர் இயேசு கிறிஸ்துவினுடைய திருவுடல் திரு ரத்தத்தின் வழியாக வாழ்வு மீண்டும் பெறவும் சிறப்பான விதத்தில் நம்முடைய தேவைகளை கடவுளிடம் இப்பொழுது சமர்ப்பிப்போம். நானே நல்ல ஆயன், என் ஆடுகளை எனக்கு தெரியும் என்ற இறைவா, உம் திரு அவையை வழிநடத்தும் எங்கள் திருத்தந்தை, ஆயர், குருக்கள், கன்னியர், நற்செய்தி பணியாளர், இறை ஊழியர் அனைவரையும் உம் திருப்பாதத்தில் சமர்ப்பிக்கின்றோம். இந்த இக்கட்டான சூழ்நிலையில் இப்பெரும் தொற்றினால் பாதிக்கப்பட்டு உயிரிழந்த குருக்களையும் ஆன்மாக்களையும் கன்னியர்களையும் உம் திருப்பாதத்தில் சமர்ப்பிக்கின்றோம். அவர்களுக்கு நித்திய பேரின்ப வாழ்வையும் மேலும் இவ்வுலகில் இவர்கள் பணியாற்ற இவர்களுக்கு தேவையான அருளையும் தந்திட வேண்டும் என்று இறைவா உம்மை மன்றாடுகிறோம். ஆண்டவரே, எங்கள் மன்றாட்டை கேட்டருளும். எம் நாட்டை ஆளும் தலைவர்களுக்காகவும் அகில உலகில் உள்ள தலைவர்களுக்காகவும் மன்றாடுகிறோம். இப்பெருந்தொற்று காலத்தில் மக்களை வழி நடத்த அவர்களுக்கு தேவையான ஞானத்தையும் அருளையும் தரவும், அவர்கள் எடுக்கின்ற எல்லா முயற்சிகளிலும் வெற்றி காணவும், மேலும் இப்பெருந்தொற்றிலிருந்து உம் மக்களை பாதுகாத்திடவும் அவர்களுக்கு தேவையான அருளை தந்திட வேண்டும் என்று இறைவா உம்மை மன்றாடுகிறோம். ஆண்டவரே, எங்கள் மன்றாட்டை கேட்டருளும். எம் பங்கிற்காக மன்றாடுகிறோம். ஆலயங்கள் அடைக்கப்பட்ட இந்நாள்களில் அவர்கள் விசுவாசத்திலும் தெய்வ பக்தியிலும் வளர்ந்து தங்கள் நாள்களை வீணாக செலவிடாமல் விபுலியம் வாசிப்பதிலும் ஜெபிப்பதிலும் தங்கள் வாழ்க்கையை ஈடுபடுத்த, மேலும் தங்களை பெரும் தொற்றிலிருந்து காத்துக்கொள்ள அருள் தர வேண்டும் என்று இறைவா உம்மை மன்றாடுகிறோம். ஆண்டவரே, எங்கள் மன்றாட்டை கேட்டருளும். இந்த கொரோனா நோயினால் பாதிக்கப்பட்டு தவித்து வருகிற எல்லா மக்களுக்காகவும் மன்றாடுகிறோம். இந்த நோயிலிருந்து அவர்களுக்கு நிலையான விடுதலையை தந்து, நீரே நல்ல மருத்துவரும் நல்ல ஆலோசகருமாய் இருந்து அவர்களை வழிநடத்தி அவர்கள் உடல்நல சுகம் பெற்று தங்கள் வீடு திரும்ப அருள் தர வேண்டும் என்று இறைவா உம்மை மன்றாடுகிறோம். ஆண்டவரே, எங்கள் மன்றாட்டை கேட்டருளும். இப்பெரும் தொற்றினால் வேலை வாய்ப்புகளை இழந்து குடும்ப கஷ்டங்கள், தனிப்பட்ட பொருளாதார தேவைகளை சந்திக்க முடியாத நிலைகளில் துன்புறும் ஏழை எளிய மக்களுக்காக மன்றாடுகிறோம். நீரே அவர்களுக்கு தேவைகளை சந்தித்து அவர்களை வழிநடத்தி அவர்களின் துன்ப துயரங்களை நீக்கி வழிநடத்த வேண்டும் என்று இறைவா உம்மை மன்றாடுகிறோம். ஆண்டவரே, எங்கள் மன்றாட்டை கேட்டருளும். இவை அனைத்தையும் எங்கள் ஆண்டவராகிய கிறிஸ்து வழியாக உம்மை மன்றாடுகிறோம். ஆமென். இறைவா
சகோதர சகோதரிகளே, என்னுடைய உங்களுடைய மானை பலி எல்லாம் உள்ள தந்தையாகிய இறைவனுக்கு ஏற்றதாகும்படி மன்றாடுங்கள். ஆண்டவர் தமது பேரின் புகழ்ச்சிக்காகவும் மாட்சிக்காகவும் நமது நன்மைக்காகவும் புனித திரு அவை அனைத்து நலன்களுக்காகவும் உமது கையில் வெளியேற்றிக் கொள்வாராக. ஆண்டவரே, நாங்கள் ஒப்பு கொடுக்கும் இக்காணிகைகள் உமது மீட்பின் மறை பொருளை குறித்து காட்டுகின்றன. அதனால் உமது திரு அவைக்கு ஒற்றுமை அமைதியாகிய கொடைகளை கனிவுடன் தந்தருள்வீராக. எங்கள் ஆண்டவராகிய கிறிஸ்து வழியாக உம்மை மன்றாடுகின்றோம். ஆண்டவர் உங்களோடு இருப்பாராக. இதை எங்களை மேலே எழுப்புங்கள். நாம் இறைவனாகிய ஆண்டவருக்கு நன்றி கூறுவோம். ஆண்டவரே, தூயவரான தந்தையே, என்று உள்ள எல்லாம் வல்ல இறைவா, எங்கள் ஆண்டவராகிய கிறிஸ்து வழியாக என்னாலும் எவ்விடத்திலும் நாங்கள் உமக்கு நன்றி செலுத்துவது மெய்யாகவே தகுதி மீதியமாகும். எங்கள் கடமை மீட்புக்குரிய செயலுமாகும். கிறிஸ்து தம் திரு தூதர்களுடன் இறுதி இரவு விருந்து அருந்தகையில் சிலுவையின் மீட்பு அளிக்கும் நினைவு எக்காலத்திற்கும் நிலைத்திருக்க செய்தார். நிறை புகழ்ச்சியின் ஏற்புடைய கொடைகளாகவும் மாசற்ற செம்மறியாகவும் தம்மை உமக்கு ஒப்பு கொடுத்தார். இவ்வாறு வானகத்திற்கு உரிய இந்த மறைபொருளை நீரும் நம்பிக்கையாளர்களுக்கு உணவாக தந்து அவர்களை புனிதப்படுத்துகின்றீர். இதனால் ஒரே உலகில் வாழும் மனித இனம் ஒரே நம்பிக்கை ஒளி பெற்று ஒரே அன்பினால் பிணைக்கப்படுகின்றது. எனவே உமது அருளின் இனிமையை நிறைவாக சுவைத்த நாங்கள் விண்ணக சாலை பெறுவாறு இதனை வியப்புக்குரிய அருள் அடையாளத்தில் விருந்தியில் நாங்கள் பங்கு பெறுகின்றோம். ஆகவே விண்ணுலகத்திலும் மண்ணுலகத்திலும் உள்ள அனைத்தும் உம்மை தொழுது வணங்கி புதியதொரு பண்பாடுகளின் வானதூதர்களின் அணிகள் அனைவரோடும் நாங்கள் சேர்ந்து முடிவின்றி பாடுவதாவது. ஆண்டவர் பெயரால் வருகிறவர் ஆசி நிரப்ப பெற்றவரே, உன்னதங்களிலே ஓசானா, உன்னதங்களிலே ஓசானா, 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 ஓசானா.
ஆண்டவரே, நீர் மெய்யாகவே தூயவர், தூய்மை அனைத்திற்கும் ஊற்று. ஆகவே உம்முடைய ஆவியை பொழுது காணிக்கைகளை தூய்மைப்படுத்த உம்மை வேண்டுகிறோம். இவ்வாறு எங்கள் ஆண்டவர் இயேசு கிறிஸ்துவின் உடலும் இரத்தமுமாக எங்களுக்கு இவை மாறுவனவாக. அவர் பாடுபட உளம் கனிந்து தம்மை கையளித்த போது அப்பத்தை எடுத்து நன்றி செலுத்தி அதை பிட்டு தம் சீடர்களுக்கு அளித்து அவர் கூறியதாவது: அனைவரும் இதிலிருந்து பெற்று உண்ணுங்கள், ஏனெனில் இது உங்களுக்காக கையளிக்கப்படும் என் உடல். அவ்வனமே இரவு விருந்தை அருந்திய பின் இன்னத்தையும் எடுத்து மீண்டும் உமக்கு நன்றி கூறி தம் சீடர்களுக்கு அளித்த அவர் கூறியதாவது: அனைவரும் இதிலிருந்து பெற்று பருகுங்கள், ஏனெனில் இது புதிய நிலையான உடன்படிக்கை கூறிய என் இரத்தத்தின் கிண்ணம். இது பாவ மன்னிப்புக்கென்று உங்களுக்காகவும் பலருக்காகவும் சிந்தப்படும். இதை என் நினைவாக செய்யுங்கள். நம்பிக்கையின் மறைபொருள். நீர் வருமளவும் உமது இறப்பினை உமது உயிர்ப்பினையும் ஆகவே ஆண்டவரே, நாங்கள் கிறிஸ்துவின் இறப்பையும் உயிர்ப்பையும் நினைவு கூர்ந்து வாழ்வு தர்மப்பத்தையும் மீட்பளிக்கும் கிண்ணத்தையும் உமக்கு ஒப்புக் கொடுக்கின்றோம். உன் திருமணின்றி ஊழியம் புரிய தகுந்தவர்களென எங்களை ஏற்றுக்கொண்டீர். எனவே உமக்கு நன்றி செலுத்துகிறோம். மேலும் கிறிஸ்துவின் உடலிலும் இரத்தத்திலும் பங்கு கொள்ளும் எங்களை தூய ஆவியார் ஒன்று சேர்க்க வேண்டுமென உம்மை தாழ்மையுடன் மன்றாடுகிறோம். ஆண்டவரே, உலகெங்கும் பரவிருக்கும் உமது திரு ஆவை நினைவு கூர்ந்தருளும். எங்கள் திருத்தந்தை பிரான்சிஸ், எங்கள் பேராயர் பீட்டர் மச்சாடம், எல்லா திருநிலையினர் ஆகிய அனைவரோடும் உமது திரு ஆவின் அன்பில் நிறைவு பெற செய்தருளும். மேலும் உயிர்த்தெழும் எதிர்நோக்குடன் துயில் கொள்ளும் எங்கள் சகோதர சகோதரிகளையும் இறந்தோர் அனைவரும் இரக்கத்துடன் நினைவு கூர்ந்து உமது திருமுக ஒளியில் ஏற்றருளும். எங்கள் அனைவர் மீதும் இரக்கமாயிரும். கடவுளின் கன்னித்தாயான புனித மரியா, அவருடைய கணவரான புனித யோசேப்பு, புனித திரு தூதர்கள், இவ்வுலகில் உமக்கு உதவராயிருந்தவராகிய புனிதர்கள் அனைவருடனும் நாங்கள் நிலையான வாழ்வில் பங்கு கொள்ளும் தகுதி பெற்று உம் திருமகன் இயேசு கிறிஸ்து வழியாக உம்மை புகழ்ந்தெத்தும் வரம்பெறல உம்மை மன்றாடுகிறோம். இவர் வழியாக இவரோடு இவரில் எல்லாம் வல்ல இறைவனாகிய தந்தையே, தூய ஆவியின் ஒன்றைப்பில் எல்லாம் புகழும் ஆட்சியும் என்றென்றும் உமக்கே உரியது. மீட்பரின் கட்டளையால் கற்பிக்கப்பட்டு இறை படிப்பினையால் பயிற்சி பெற்று நாம் துணிந்து சொல்வோம்:
உமது பெயர் தூயதென போற்ற பெறுக. உமது ஆட்சி வருக. உமது திருவுளம் விண்ணுலகில் நிறைவேறுவது போல மண்ணுலகிலும் நிறைவேறுக. எங்கள் அன்றாட உணவை இன்று எங்களுக்கு தாரும். எங்களுக்கு எதிராக குற்றம் செய்வோரை நாங்கள் மன்னிப்பது போல எங்கள் குற்றங்களையும் மன்னியும். எங்களை சோதனைக்கு உட்படுத்தாதேயும், தீமையிலிருந்து எங்களை விடுவித்தருளும். ஆண்டவரை, தீமை அனைத்திலிருந்து எங்களை விடுவித்து எங்கள் வாழ்நாளில் அமைதியை கனிவுடன் அருளும். உம்மை மன்றாடுகிறோம். உமது இரக்கத்தின் உதவியால் நாங்கள் பாவத்திலிருந்து எப்பொழுதும் விடுதலை பெற்று யாதொரு கலக்கமும் இன்றி நலமாயிருப்போமாக. நாங்கள் எதிர்நோக்கியிருக்கும் பேரின்பத்திற்காகவும் என் மீட்பராகிய இயேசு கிறிஸ்துவின் வருகைக்காகவும் காத்திருக்கின்றோம். ஏனெனில் ஆட்சியும் வல்லமையும் ஆட்சியும் என்றென்றும் உமதே. ஆண்டவராகிய இயேசு கிறிஸ்துவை, அமைதியை உங்களுக்கு விட்டுச் செல்கின்றேன், என் அமைதியை உங்களுக்கு அளிக்கின்றேன் என்றும் திருத்தூதர்களுக்கு மொழிந்தீரே. எங்கள் பாவங்களை பாராமல் உமது திரு ஆவின் நம்பிக்கையை கண்ணோக்கி உமது திருவுலத்திற்கு ஏற்ப அதற்கு அமைதியும் ஒற்றுமையும் அளித்தருள்வீராக. என்றென்றும் வாழ்ந்து ஆட்சி செய்கின்றவர் நீரே. ஆமென். ஆண்டவருடைய சமாதானம் உங்களோடு என்றும் இருப்பதாக. உம் ஆன்மாவோடும் இருப்பதாக. ஒருவருக்கொருவர் சமாதானத்தை அறிவித்து மகிழ்வோம். உலகின் பாவங்களை போக்கும் இறைவனின் செம்மறியே, எங்கள் மேல் இரக்கமாயிரும். உலகின் பாவங்களை போக்கும் இறைவனின் செம்மறியே, எங்கள் மேல் இரக்கமாயிரும். உலகின் பாவங்களை போக்கும் இறைவனின் செம்மறியே, எங்கள் மேல் இரக்கமும். இதோ இறைவனின் செம்மறி, இதோ உலகின் பாவங்களை போக்குகின்றவர் நம் ஆண்டவர் இயேசு கிறிஸ்து. அவருடைய உடலை இரத்தத்தையும் நம்முடைய வாழ்வுக்கும் இறை வாழ்விற்கும் இறை அந்த உயிருக்கும் நமக்காக கொடுத்த கடவுள் இவர்தான். அவர் வழியாகத்தான் நாம் இந்த உலகிலே மீட்பை பெற முடியும். மீட்பை பெற்றோம். இவரிலே நிலைத்து வாழ நம்முடைய நம்பிக்கையின் கண்கள் திறக்குமாறு நாம் கடவுளிடம் நம்மையே சமர்ப்பிப்போம். செம்மறியின் விருந்திற்கு அழைக்க பெற்றோர் நாம் அனைவரும் பேறு பெற்றோர். ஆண்டவரே, நீர் என் உள்ளத்தில் எழுந்தருள நான் தகுதியற்றவன். ஆனால் ஒரு வார்த்தை மட்டும் சொல்லியருளும், என் ஆன்மா நலமடையும். Bye.
ஜெபிப்போமாக. ஆண்டவரே, உயர் மதிப்புள்ள உம் திருவுடலையும் திரு ரத்தத்தையும் நாங்கள் இவ்வுலகில் உட்கொண்டுள்ளோம். உமது இறை தன்மையை சுவைத்து இன்புறுவதின் முன்னடையாளமாக திகழ்கின்றது. அதனால் நாங்கள் அப்பேரின்பத்தில் என்றென்றும் மகிழ்ந்திருக்க அருள் புரிவீராக. எங்கள் ஆண்டவராகிய கிறிஸ்து வழியாக உம்மை மன்றாடுகின்றோம். ஆண்டவர் உங்களோடு இருப்பாராக. எல்லாம் வல்ல இறைவன் தந்தை மகன் தூயாவி உங்களை ஆசீர்வதிப்பாராக. சென்று வாருங்கள், திருப்பலி நிறைவேறிற்று.